பேர் எங்க இருந்து வரீங்க? என் பேர் வந்து அமலேஷ் ஷாம்லி. நான் வலசரவாக்கம் பங்குல இருந்து வரேன். என்னன்னா என் பையனுக்கு வந்து ஸ்கூலுக்கு போயிருந்தான். ஸ்கூலுக்கு போயிட்டு ஒரு 3 days தான் ஆச்சு. எல்கேஜி தான் சேர்த்துருந்தேன். போயிட்டு ஏதோ ஒரு ட்ரெஸ் வந்து அவன் ட்ரெஸ்ல வந்து யூரின் போயிட்டு இருக்கான். அதனால ட்ரெஸ்ஸை மாற்றி போட்டு விட்டுருக்காங்க மிஸ்ஸு. ஸோ ட்ரெஸ் மாற்றி போட்டு விட்டதுலேருந்து அவனுக்கு வந்து என்ன ஆச்சுன்னா ஒரு மாதிரி ரேஷஸ் மாதிரி இடுப்பில் வந்துருச்சு. படம் மாதிரி ஒரு மாதிரி வந்து பார்த்தீங்களா வந்து ஒரு 8 மாசமா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம். நாங்கள் குடும்பமே ரொம்ப கஷ்டப்பட்டோம். அவ்வளோ அவ்வளோ ஹாஸ்பிட்டலு, ஏறாத இடம் இல்லை, எல்லாமே பார்த்துட்டோம். ஆனால் வந்து எங்கள் சர்ச்சில் வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி அந்தோனியார் சர்ச்சுக்கு இங்கே மதுரவாயில் போங்க அப்படின்ட்டுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எங்கள் அம்மா என்ன சொன்னாங்க, நான் 13 வாரம் பிள்ளைக்காகவே வாங்க முடியாது, அவனால எதுவுமே பண்ண முடியாது, விளையாட முடியாது, யார் பிள்ளைங்களோட சேர முடியாது, ஏன்னா வந்து அந்த பிள்ளைங்களுக்கு வந்துருமோ அப்படின்ட்டுன்னு பயப்படுவேன் நான். அதனால என் கையிலேயே வச்சுட்டு இருப்பேன் நான். ஆனால் என் பையன் வந்து அந்த மாதிரி துருத்துன்ற இருக்கிற பிள்ளை. இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஓடிக்கிட்டே இருப்பான். அந்த மாதிரி பிள்ளை. அந்த பிள்ளைக்கு வந்து எங்கள் அப்பா எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருப்பார். நானும் வந்து வேலைக்கு போயிட்டுருக்கிறேன். வேலைக்கு போயிட்டு டியூஷனுக்கு போயிட்டு வீட்டுக்கு சமையல் செஞ்சுக்கிட்டு இவனை வந்து எங்கள் அம்மா வீட்டில் விட்டுடுவேன். திட்டிக்கிட்டே இருப்பார், அவனை பார்க்க மாட்டேறேன். ஆனாலும் வாரத்துக்கு ஒரு வாட்டி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வருவேன். என்ன மருந்து போட்டாலும் ஒர்க் அவுட்டே ஆகலை. நாங்கள் ஃபஸ்ட்டு வீக்கு நாங்கள் அந்தோனியார் சர்ச்சுக்கு வந்தோம். நாங்கள் அந்தோனியார் கிட்ட ப்ரேயர் பண்ணோம். பன் கொடுத்தாங்க, சாமி எண்ணெய் வச்சாங்க. எங்கள் அப்பா என்ன பண்ணாருன்னா அந்த சாமி எண்ணெய் எடுத்து அப்படியே அவனுக்கு அந்த இடுப்பில் தடவி விட்டாங்க. விட்டு அந்த ஃபஸ்ட்டு செவ்வாய்க்கிழமை நாங்கள் வந்த போது விட்டோடனே நைட்டு தூங்கி எழுந்திரிச்ச பார்த்தா அவனுக்கு அந்த இடத்துல அந்த அந்த ரேஷஸே இல்லாம போயிடுச்சு. கரங்களை தட்டுங்க. அவ்வளோ நாங்கள் படாத பாடுபட்டுட்டே இருந்தேன். ஏன்னா இந்த வழியும் இருந்தது, ப்ளஸ் எனக்கு வந்து படிச்சுக்கிட்டும் இருக்கிறேன். ஆனால் எனக்கு அந்தோனியார் 2 அற்புதம் கொடுத்துருந்தாரு. ஒன்று வந்து என் பிள்ளைக்கு வந்து ரேஷஸ்னால வந்து சரியா போச்சு ஒரே வாரத்தில். அப்புறமா எனக்கு வந்து 7th வீக் நான் வரும்போது நான் ஸ்காலர்ஷிப் போட்டிருந்தேன் பிஹெச்டிக்காக. ஸோ காலேஜுக்கும் போயிட்டு பிஹெச்டிக்கும் போவேன். அது வீட்டுக்கு வந்துட்டு நான் டியூஷனுக்கும் போயிட்டு வீட்டுக்கு வந்து நான் வந்து சமையலும் செய்வேன். எனக்கு அந்தோனியார் நான் அவ்வளோ ஓடுவேன். ஆனால் நான் வந்து கடவுளை எப்பவுமே விட மாட்டேன். எங்கள் அம்மா எனக்கு அப்போத்துலேருந்து கொடுத்த ஒரு இதுவே, கடவுளை விடவே கூடாது. நான் எங்கே போனாலும் வந்து கோயிலுக்கு வந்து உட்காந்துருவேன். அப்புறமா வந்து பார்த்தா எனக்கு ஸ்காலர்ஷிப்லாம் கிடைக்காது, நம்மளுக்குலாம் கொடுப்பாங்களா அப்படின்ட்டுலாம் இருந்தேன். பார்த்தா எனக்கு தான் நான் தான் ஃபர்ஸ்ட் பேர் அமலேஷ் அப்படின்ட்டு. எனக்கு 1 lakh வந்து கவர்மெண்ட்டே வந்து எனக்கு 1 லட்சம் ஸ்காலர்ஷிப் கொடுத்துருந்தாங்க. ஸோ எனக்கு இங்கே சர்ச்சுக்கு வந்ததுலேருந்து 2 அற்புதம் என்னோட